அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க. கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. இவங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க. வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, தன்னோட தன்மானத்தை இவங்க ஒரு நாளும் விட்டு தர மாட்டாங்க. எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு காலம் சரியில்லை, இவங்க காலில் போய் விழலாமா, இவங்க கையில போய் விழலாமா, இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துள்ளி கூட இடம் கிடையாதுங்க. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வருவாங்க. தன் கையே தனக்குதவி அப்படின்னு வாழக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது? எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு. நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. விருச்சிகம் ராசிக்கார நேயர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான காலங்கள் எல்லாம் மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையா மாறப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. 12 ராசிகள்ல விருச்சிகம் ராசிக்காரங்க கொஞ்சம் வித்தியாசமான ராசியா இருப்பாங்க. இவங்களோட குணமும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாரும் விருச்சிகம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா மீனம், கடகம், கன்னி, மகரங்க. அதே நேரத்துல பகை ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா கும்பம், மிதுனம், சிம்மம். இவங்கெல்லாம் பகை ராசியா இருக்காங்க. அதனால இவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே. நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் வெற்றியாகும். ஏதாவது ஒரு பயணம் சம்பந்தமான விஷயங்கள் வெற்றியாகும். நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அடைக்கலம் புகுந்திருக்கீங்க அப்படின்னா அங்கிருந்து வெளியில வந்துடுவீங்க. அப்பா, இது இனிமே எனக்கு செட் ஆகாது, தப்பு கணக்கு போட்டுட்டேன், நம்ம இனிமே பழைய இடத்துக்கு வந்துடுவோம், பழைய ஊருக்கு வந்துடுவோம். ஒரு வெளிநாட்டில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க, சித்திரவதைப்படுவாங்க. தன்னை இழந்து, தன் உலகத்தை இழந்து, தன் கடமையை இழந்து, தன் மனதை இழந்து, தன் உடம்பை இழந்து, எல்லாத்தையும் இழந்து நிற்கணும். அவங்க இப்ப வெளியில வருவாங்க. வேணா சாமி, கையெடுத்து கும்பிடுறேன், நான் வெளியில வரேன் அப்படின்னு விருச்சிகம் ராசிக்காரங்க நிச்சயமா இந்த காலகட்டத்துல நல்ல வாழ்க்கைக்கு வெளியில வந்துருவாங்க. 2026ஆம் ஆண்டு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு எல்லாரும் நம்புங்க. பிறந்த நாள், புத்தாண்டு போன்ற நாட்களில் நிறைய பேர் உறுதிமொழி எடுப்பாங்க. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு மட்டும் முடிவெடுக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே 2026லிருந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால அதை நிறைவேற்ற முடியாமல் போகுங்க. 2026ல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம், உறுதிமொழி எடுக்கக்கூடாது. ஆனால் நாளைக்கு நான் மாறிடுவேன், 2026 ஆரம்பம் 1ஆம் தேதியிலிருந்து நான் இப்படி நடந்துக்க போகிறேன், இல்லை திடீர்னு ஒரு 3 மாதம் போய்
மார்ச் மாதத்துல இருந்து நான் இப்படி நடந்து கொள்ள போகிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எந்த விதமான உறுதிமொழியும் நீங்கள் எடுக்க வேண்டாம். இது மனுஷனுக்கும் உறுதிமொழிக்கும் ஒரு காம்போவே வராது, ஒரு கம்பைன் ஏற்படாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் வீடு கட்டணும், இந்த வருஷத்தில் நான் என்னென்ன செய்யணும்னு என்ன தேவையோ ஜனவரி மாதம் எனக்கு இது நடக்கணும், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் ஏதாவது இந்த மாதத்துக்குள்ள என்னை மாற்றிக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன், நான் கரெக்ட் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற உறுதிமொழியை யாருமே எடுக்காதீங்க. 12 மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் இதெல்லாம் நான் நடத்திக்க போகிறேன், இதுக்குத்தான் நான் முயற்சி பண்ணுறேன், இதுதான் என்னுடைய கனவு அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. நான் ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், இதுதான் என்னோட முதல் கனவு. நான் நீட் எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா படித்து நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதுதான் என்னோட கனவு. நான் ஒரு வேலையில் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக வரணும், இதுதான் என்னோட கனவு அப்படின்னு முடிவு பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. விருச்சிகம் ராசி இந்த வருஷத்தில் நம்மளுடைய ஃபோக்கஸ் எதிர்காலத்தை நோக்கி மட்டும்தாங்க இருக்கணும். யார் உங்களை கஷ்டப்படுத்தினாலும் அதை கண்டு நீங்கள் கவலைப்படக்கூடாது. உங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய வேலையில் தாங்க இருக்கணும். விருச்சிகம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கடன் வாங்கும்போது கவனமாக இருங்க. கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதே மாதிரி காரு பஸ்ஸு இதெல்லாம் யோகத்தை கொடுக்கும். சில பேருக்கு ட்ராவல் பண்ணுறது யோகத்தை கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம், சூப்பராக இருப்பீங்க. பண பிரச்சனைகள் எல்லாம் விலகிடும். மோட்டார் சம்பந்தமாக வாங்க வேண்டிய வாகனங்கள், புதிய 2 வீலர் 4 வீலர் கம்பல்சரி வாங்குறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் பணத்தை நீங்கள் முதலீடு பண்ணலாங்க. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப திருப்புமுனை ஏற்படும். சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஏற்படும். அதனால ஒன்று தாங்க, ஒருத்தனை விட்டு இன்னொருத்தங்கிட்ட போகணும் அப்படின்னா ஒரு இடத்த விட்டு நீங்கள் விலகணுங்க. தைரியமாக விலகுங்க. இல்லைன்னா தைரியமாக உங்களுக்கு இந்த தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ ஒரு 2026 எலெக்ஷன் வருது, எனக்கு இந்த தொகுதி வேணும்னா இந்த தொகுதி எனக்கு வேணும்னு கேளுங்க. தைரியமாக கேளுங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. அதை விட்டுட்டு கிடைச்சா போதுன்னு நினைக்க கூடாது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு உங்க வாழ்க்கைக்கு நல்லதை ஏற்படுத்தும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இதனால் வரைக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. விருச்சிகம் ராசிக்காரங்களே, நீங்க நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்களை மட்டும்தாங்க நம்பணும். மற்றவர்கள் உங்களை குழப்பக்கூடிய முயற்சி எடுக்கலாம், இருந்தாலும் அதையெல்லாம் கண்டு நீங்க பயக்க கூடாது, குழம்பியும் போகக்கூடாதுங்க. உங்களுக்கு கடவுளின் துணை எப்போதுமே இருக்குங்க. வேலைக்காகட்டும் தொழிலுக்காகட்டும் பணம் சம்பாதிப்பதாகட்டும் 2-3 முயற்சிகளுக்கு பிறகே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமா எதிர்பார்க்கும் எண்ணம் உங்களுக்கு இருக்குங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க முன்னேற வேண்டும் அப்படின்னா செயல்கள் எண்ணங்கள் பேசும் நபர்கள் மீது ஒரு வரைமுறையை வகுத்து கொள்ளணுங்க. ஆடி மாதம் முடிந்த பின்னர் ஆவணி மாதத்துல திடீர் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுங்க. தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு ஆகியவற்றில் ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருங்க.
குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க இளமையில போல்டா இருப்பாங்க, முதுமையில பலராலும் பலவீனமா பார்க்கப்படுறாங்க. ஆனா புலி பதுங்கிறது பாயறதுக்கு தாங்க. கோபத்தை வேலையிலும் முன்னேற்றத்திலையும் காட்டுங்க. தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க. வயிறு தொடர்பான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் பார்த்து நிதானமா உடம்ப பார்த்துக்கோங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.